தண்ணியில் சக்கரை போட்டால் அது சக்கரை தண்ணி, நீ தான் என்னோட கனவு கண்ணி. பெண்களுக்கு இந்த கவிதைகள் எவ்வளவு பிடிக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் வந்து இங்க இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்காக நீங்க ஒரு கவிதை சொல்ல போறீங்க. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பெண்ணே, சிகப்பை கண்டவுடன் நிற்க வேண்டுமா, உன்னை கண்டவுடன் பறந்தோடி வருகிறதே, சட்டத்திற்குள் சிக்காதுதானே காதல். சிக்கத்தான் ஆசை, ஆனால் சரி, இதான் உன் கடைசி சிரிப்பு. முடி போட்டு விட்டேன் இன்னொருத்தனிடம். ஊட்டி ஆப்பிள் போல நீ இருக்க கிளாமர எல்லாம் டெக்னாலஜி. உன்னை தேடி நானும் வருவேன் ஒரு ராமர. நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்க்கும் செல்ஃபி கேமரா. நிறைய போறாங்க. மயங்கிட்டவும் அழக பார்த்து ஒய்ந்துட்டவும் ட்ரெஸ்ஸை பார்த்து உலக அழகியா இல்ல உள்ளுர அழகி. அழகு ராணி பொண்ணு உனக்கு என்ன கண்ணு, நான் வாங்கி தரேன் பண்ணு, நீ ஜாமுல தொட்டுன துண்ணு. பார்த்ததுனால நான் சொல்கிறேன், ஒரே ஒரு முறை என் அறைக்கு வந்து என் அறை கண்ணாடி. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? உற்சவமோ உன்னதமோ உனை போன்று ஏதுமில்லை. சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா கியூட்டா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. கார்கில் போரையும் கூட கடினம் இல்லாமல் கடந்து விடுவேனோ ஏனோ, கார்முகிலாய் வந்த உன்னை கடக்க மறுக்கின்றேன், ஏனோ என் நெஞ்சில் ஆழமாய் புதைந்து விட்டாய். எதனால அவர் நினைச்சு சொன்னாருன்னு தெரியல, பட் போகும்போது அட்ரஸ் தர நோட் பண்ணிக்கோங்க. சைக்கிள்ல வந்தவனுக்கு எவ்வளவு சான்ஸ். ஆமா, உன் பேர் என்னம்மா? ஐ லைக் இட். ஆளு அட்டை கருப்பு, பரவாயில்லையா? உனக்கு ஒரு கவிதை சொல்வேன் பெண்ணே. கேட்டதுக்கு பதில் சொல்லு. திங்கிறடா. இப்ப எதுக்கு எச்சுமுழுங்க அப்படியே? எனக்கு தெரியுது நீங்க எது சிரிக்கிறீங்கன்னு. பதட்டமா இருக்கு அப்படின்னா ஒரு எச்சுமுழுங்க அப்படியே. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. உன் காதோரம் உரசும் ஜிமிக்கி சத்தத்திற்கு இப்பொழுது புதிதாக மெட்டு போடுகிறது என் இருதய துடிப்பு. உண்மையாவே நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு சொல்றத விட நீங்க எனக்கு என்னோட ஜிமிக்கிக்கு சொல்ற மாதிரி ஒரு இல்ல சார், நமக்கு எது அழகா தெரியுதோ அதுதானே சார் நம்ம வர்ணிக்க முடியும். இந்த அவமானம் உனக்கு தேவை. பெருங்கற்பனையில் உருவான சிற்பம், பேரொப்பனையில் உருவான கற்பம், சொற்களுக்கு நுட்பமாக்கப்படாத இவளை கொஞ்சம் கொஞ்சமாய் காதல் செய்ய வேண்டும். பொயட்டிக்கா இருந்துச்சு. ஆனா அதுக்கு 4 தேனிலவும் தேவையில்லை, தேவதை நீ உடன் இருந்தால், தாயவளை உன்னில் கண்டேன், காதல் உண்மையில் கொண்டதனால், உணர்வுகளால் ஒன்றானோம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்க உங்க சீட்டு தெரியுது, நீ மூடு. கவிதையை சொல்லுப்பா, டைம் ஆகுது. தேனிலவும் தேவையில்லை, தேவதை நீ உடன் இருந்தால். அவன் ஜபம் பண்ற மாதிரி இருக்கு. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. தண்ணியில் சக்கரை போட்டால் அது சக்கரை தண்ணி, நீ தான் என்னோட கனவு கண்ணி. இந்த கவிதை அவர் எனக்கு சொல்லி இருந்திருக்கலாம், என்ன என்ஜாய் பண்ணிருப்பேன். என்ன வரைக்கும் 3 பேருமே அவங்க வந்து யாருமே என்ன வர்ணிக்கல. அந்த வெள்ளக்கார பொண்ணு உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சுடா பாபு. கண்ணு, வேர்வை துளி, அதெல்லாம் அப்படியே ஸ்டெப்பா கரெக்டா சொல்லிட்டு வந்தாரு. பட் அவங்களுக்கு வந்து அது புரியல. புரியாத பிள்ளைகிட்ட போய் ஏன்டா தொங்குறீங்க, என்னட்ட சொல்லிருக்கலாமே. அந்த கவிதையை நீங்க அவங்களுக்கு கொடுத்துறீங்களா? ஓகேயா? இல்ல நோ இல்ல, கொடுக்க மாட்டேன். இல்ல, ஆமா, எனக்கு பொசசிவ். பொசசிவ் எனக்கு சொன்ன கவிதை எனக்கு மட்டும் தான் இருக்கணும். பொசசிவா என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. அப்புறம் எனக்கு அந்த செகண்ட் ரோ மெரூன் கலர் ஷர்ட் அவர் சொல்லுவார் எனக்கு நினைச்சேன், பட் அவரும் சொல்லுவார். செகண்ட் ரோ இவரு உங்களுக்கு கவிதை சொல்லுவார் நினைச்சீங்களா? ஆமா, நான் நினைச்சேன். ஏன் அப்படி? அப்போ பாத்துட்டு இருந்தாரு, அப்பப்போ பாத்துட்டு இருந்தாரு. சோ எனக்கு சொல்லுவார் நினைச்சேன். ஒரு வருஷமா 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பதான் ஓசூர் ட்ரெயின்ல ஓடுறாங்க. ஓடி போய் பிடிப்போம். ஓசூர் ட்ரெயின்ல ஓசம்மா ஓசம்மா. நீ பேசின கவிதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஒரு கவிதை சொல்லு. ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட். ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட். அவர் நல்லா சொன்னார், உங்களுக்கு சொன்னா தேவையில்ல. கொடுங்க. நானும் அவங்கள தான் சொல்லலாம்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட். எனக்கு ஒரு கவிதை சொல்லேன். சொன்ன எல்லா கவிதையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு யாருமே கவிதை சொல்ற கொஞ்சம் வருத்தம் இருக்குதா? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம்.
எல்லாத்தோட கவிதையும் வந்து நான் முன்னாடி நிறைய வாசிச்சது, புக்கில் வாசிச்சது, ஃபேஸ்புக்கில் வாசிச்சது, அந்த மாதிரி கவிதைகளாக இருந்துச்சு. அந்த கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. எனக்கு ஒரு கவிதை சொல்லேன்னு யாரிடம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த கானா பாட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு ஒரு கவிதையை சொல்லுங்க. அவங்களுக்கு சொல்லமா சார்? 2 வரி தான். மரத்துல இருக்குது காய், மரத்துல இருக்குது காய், தூங்க தேவை பாய், தூங்க தேவை பாய். அவங்க சொன்ன அந்த வேர்ட் யூஸ் பண்ணது ரொம்ப அழகா இருந்தது. அந்த காண்டிபம் போன்ற அந்த வில். HTML தேடி பார்த்தேன், டேக் ஒன்றும் கிடைக்கவில்லை. CSS தேடி பார்த்தேன், ஸ்டைல் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஜாவாவையும் விடவில்லை, இருந்தும் புரியவில்லை. உன் மனசை எதிராக ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க. இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவா சார். பெண்ணின் இந்த அழகையோ அல்லது இந்த செயல்பாட்டையோ குறியீடையோ என்னால வர்ணிக்கவே முடியாது. பெண்கள் கால் மேல் கால் இட்ட மறுதல் வந்து வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஃப்ரண்ட் ரோ இருக்கவங்க அவங்க கால் மேல கால் போட்டுட்டு இருக்காங்க. அந்த அழகு அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கு சார். சுச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தாலே என்னென்னமோ பண்ணுதே, வெக்கமா வருதே. இப்ப இந்த பெண்ணை நீங்க என்ன வார்த்தைகள்ல வர்ணிச்சிருவீங்க? இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு என்ன கவிதை சொல்வீர்கள்? அவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்கா இல்லையா? ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல் நான் தான் என்று என்று அழகா இருக்கு. அழகா ரசிச்சு சொல்லியிருக்காரு. ரசிச்சு சொல்லியிருக்கா. கண்ணாடி போட்ட கல்பனா சாவ்லாவே உன் இன்ஸ்டாகிராமில் குடியேற வரலாமா? என்னவென்று சொல்ல, பாரதி கேட்டது உன்னைத்தானா? அண்ணாவை பற்றி பேசுகிறாய், அனபெல்லாவை போல திரிகிறாய். துப்பட்டாவும் மாராப்பும் போட்டிருந்தால் கவர்ச்சியை மறைப்பதாக நினைக்கிறார்கள். துப்பட்டாவும் மாராப்பும் அணியாமலேயே கட்டுப்பாடோடு தான் இருக்கிறேன் என்று காட்டுகிறாய். ரொம்ப கோவம் வருது அது கேட்டதும். நீ கொஞ்சம் திமிர் பிடித்த பெண் தான், ஆனால் அதை நான் கர்வத்தின் வெளிப்பாடாக பார்க்கவில்லை, தைரியத்தின் வெளிப்பாடு. எவ்வளவு நேரம் தான் மூஞ்சி ஆட்டினே இருப்ப? போகல. கண்டெம்பரரி கேர்ள்ஸ்க்கு வந்து வர்ணனைகளே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன் இவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நம்மளால கவிதைகள் எழுத முடியல, வர்ணனைகள் செய்ய முடியல? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். போர் போர் போர், எதுவெல்லாம் போர், எதுவெல்லாம் தேய் வழக்கமின் கிளீஷே, எதுவெல்லாம் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. நீ பார்த்தோன்னே எனக்கு ஷாக் அடிக்குது, அப்படியே கரண்ட் மாதிரி உடம்புலாம் ஏறுது. என்ன கரண்ட், எங்க இருந்து ஏறுது? ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. அப்புறம் நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு காய்ச்சல் போகுது, வலி போகுது. யார் கவிதை எழுதணும்னாலும் பல்ல முத்து, கண்ண மீன், கண்ணு, மூக்கு, வாய், கண்ணம் எல்லாத்துக்கும் நிலா. அச்சோ, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுதே, இனி முழுசா முடிச்சது இந்த மாதிரி பேசாது. மறக்காம சர்ப்ரைஸ்